பொது தமிழ் நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் டேஷ். அதாவது பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அதாவது விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? நம்மளுடைய அரசியல் சாசனத்தின் முதல் சட்ட அமைச்சர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அம்பேத்கர் பிறந்த நாள் 14/4/1891. தேர்டு கொஸ்டின், அம்பேத்கரின் பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் ஆவார். ஃபோர்த்து கொஸ்டின், அம்பேத்கரின் படிப்பிற்கு உதவிய மன்னர் பரோடா மன்னர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து கொஸ்டின், அம்பேத்கர் தொடங்கிய கட்சி சுதந்திர தொழிலாளர் கட்சி. அதாவது அம்பேத்கர் தொடங்கிய கட்சிக்கு பேர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஸ்டின், அம்பேத்கர் துவங்கிய இதழ் ஒடுக்கப்பட்ட பாரதம். ஆண்டு 1927 ஒடுக்கப்பட்ட பாரதம் இல்லையா இதில் ஆரம்பித்தார். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின், அம்பேத்கர் கோவில் நுழைவு போராட்டம். அம்பேத்கர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்திய இடம் நாசிக். அதாவது ஆண்டு 1930. அதாவது கோவில் நுழைவு போராட்டம் அதை நாசிக்கில் 1930 அவர் நடத்தினார். அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசியல் சட்ட அமைச்சராகவும் அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். அதாவது அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடந்த ஒரு அரசில் என்ன செய்தார்? சட்ட அமைச்சராக இருந்தார். நெக்ஸ்ட்டு அரசியல் சாசன சபையின் தலைவராட்டும் பொறுப்பேற்றார். யார்? அம்பேத்கர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு அதாவது அரசியல் அமைப்பு சட்ட வரைவு குழு. அம்பேத்கரின் மறைவுக்கு பின் வெளியான புத்தகம் புத்தரும் அவர் தம்மமும் ஆண்டு 1957. அதாவது அம்பேத்கர் மறைவுக்கு பின் வெளியான ஒரு புத்தகத்தோட நெய்ம் புத்தரும் அவரின் தம்மமும். அடுத்தது பாருங்கள் 11th கொஸ்டின், பூனா ஒப்பந்தம் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. அதாவது பூனா ஒப்பந்தம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா இரட்டை வாக்குரிமையை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு பாரத ரத்னா வழங்கியது. அம்பேத்கரின் சமூக பணிக்கு அவருக்கு கிடைச்ச பரிசு பாரத ரத்னா. கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை உன் பிள்ளைகளின் டேஸுக்கு அதாவது உனக்கு பயன் தரும் என்று கூறியவர் அம்பேத்கர். கல்விக்கு செலுத்து. நம்ம கடவுளுக்கு செலுத்துகிற காணிக்கையை பிள்ளைகளின் எதுக்கு செலுத்தணுமா? கல்விக்கு அப்படின்னு சொன்னவர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் 14th கொஸ்டின், நான் வணங்கும் தெய்வங்கள் 3. அதாவது அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. நான் வணங்கும் தெய்வங்கள் 3ன்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது டேஷ் 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 அறிவு, சுயமரியாதை, நன்னடத்தை. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், அம்பேத்கர் புத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர். அதாவது அம்பேத்கர் புத்த சமயத்துக்கு மேலே ஒரு பற்று கொண்டவர். புத்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர். ஓகே, தேங்க்யூ. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.